விநாயகப் பெருமானை போற்றி, ஈரநரப்பா போற்றி, குருவே போற்றி. வணக்கம் அன்பான மீனராசிக்கார நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன். பொதுவான ராசி பலன்களிலே ஜூன் மாதங்களிலே மிகவும் உன்னதமான நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும், வேலை உயர்வுகளையும், வெற்றி வாய்ப்புகளையும் கிடைக்கப் போகின்ற ஒரு பிரபஞ்சம் நல்லதொரு மாற்றங்களையும் நவக்கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்றது. மிகவும் அற்புதமான இந்த குரு பகவானுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த ராசியிலேயே பூரட்டாதி 4ஆம் பாதமும், சனி பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதமும், ரேகதி 1, 2, 3, 4 பாதமும், 3 நட்சத்திரம் 9 நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. ராசிநாதன் முயற்சி சாணத்திலே இருக்கின்றார். சனி பகவானும் விரயசானத்திலே இருக்கின்றதுனாலையும், புதன் பகவான் உங்களுடைய மீனராசிக்கு முயற்சி சாணத்திலே சஞ்சரிக்கின்றார். முயற்சி சாணத்திலே புதன் பகவான் இருக்கின்றது. மிகவும் சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தத்துவார்த்த ரீதியிலே அவர் உங்களுக்கு முயற்சி சாணங்களிலே 4 கிரக சேர்க்கை என்பது பலமாக இந்த ஜூன் மாதங்கள் இருக்கின்றது. மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி என்பது அனைத்தும் வெற்றிகளை கொடுக்கின்றது. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் முயற்சி செய்வதற்கு முயற்சி சாணம் பலமாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே முயற்சி சாணம் இங்கே வலுவாக இருந்து ராசிநாதன் குரு பகவான் அங்கே இருக்கின்றதுனாலேயும், 6ஆம் இடத்ததிபதி ருணரோண சத்ரு சனாதிபதி சூரியன் என்பவர் அங்கே பரிபூர்ணமாக குரு, சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கையிலிருந்து உங்களுடைய முயற்சி சாணங்கள் இந்த மாதங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகங்களை பெறக்கூடிய ஒரு ராசி மீன ராசியாக இருக்கின்றது. முயற்சி சாணங்கள் என்பது மறைவாக இருந்தாலும் முயற்சி என்பது அனைவருக்கும் ஒரு பொதுவான ஒரு வெற்றியாக இருக்கின்றது. எந்த ஒரு மனிதராக முயற்சி இல்லாத ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு அமைப்பும் இருக்கின்றது. முயற்சி சாணம் என்பது இந்த மீனராசிக்கார நேயர்களுக்கு பலமாக இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு ஒரு அற்புதமான ஒரு யோக பலன்களையும் காரிய சித்தியாகவும் வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது இந்த ஜூன் மாதங்களிலே நடக்கப் போகின்றது. 4ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் 7ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் முயற்சி சாணங்களிலே இருந்து பாக்கிய சாணங்களிலே பார்க்கின்றது. இந்த பாக்கிய சாணங்களிலே 4 கிரகங்கள் பார்க்கின்றது. இது 8ஆம் இடமாக இருக்கின்றது. வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. அற்புதமான விருச்சிக ராசியை 4 கிரக சேர்க்கையில் இருந்து பார்க்கின்றதுனாலே உங்களுடைய ஆரோக்கியத்தில் இது நாள் வரையில் இருந்ததை விட வித்தியாசமான ஒரு தெளிவு, புத்துணர்ச்சி, புதுத்தம்பு இருக்கக்கூடியதை இந்த ஜூன் மாதங்களிலே நீங்கள் உணரக்கூடியது. தகப்பனார்களிடம் இருந்து சொத்து சுகங்கள் கிடைக்காத ஒரு அற்புதமான யோக பலன்களையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஜூன் மாதங்களிலே இருக்கின்றது. விரயஸ்தானத்திலே 12ஆம் இடத்ததிபதி 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். அவர் லாபாதிபதியாகவும் இருக்கின்றார். அவரின் பார்வை 2ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானம் என்பது சற்று பலகீனமாக சனியின் செவ்வாயின் பிடியில் இருக்கின்றதுனாலே வாக்கு நிதானங்களிலே சற்று கவனமாக இந்த ஜூன் மாதம் என்பது இருக்க வேண்டும். இருந்தாலும் சனியின் பார்வை, செவ்வாயின் பார்வை, ஒட்டுமொத்தத்தில் 6 கிரகத்தின் சேர்க்கை என்பது பாக்கியஸ்தானங்களிலே இருக்கின்றது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் அற்புதமான ஒரு நல்லதொரு மாற்றம், உயர்வுகளை கொடுக்கின்றது. இந்த ஜூன் மாதங்களிலே வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு அற்புதமான வெளிநாட்டு யோகம் கிடைக்கின்றது. சுற்றுலா சென்று வருவதற்கு ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. 7ஆம் இடத்திலே கேது பகவான் இது நாள் வரையில் கணவன் மனைவிக்குள்ளிடம் இருந்து ராசியிலேயே ராகு பகவான் இருக்கின்றது. கருத்து வேறுபாடுகளை கொடுக்கின்ற ஒரு யோகமாக இது நாள் வரையில் இருந்து கொண்டிருந்தது. இந்த கருத்து வேறுபாட்டை மாற்றுகின்ற ராசிநாதன் முயற்சி சாணத்திலே இருந்து உங்களுடைய மீனராசிக்கு 7ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் இந்த 11ஆம் இடத்து காரகனாகிய குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சியும் நீங்கள் எண்ணுகின்ற அபிலாஷையும் மூத்த சகோதரர்களிடம் இருந்தும் நல்லதொரு மாற்றங்களையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய வருமானத்தில் வரக்கூடிய லாபத்தை பற்றி குறிக்கக்கூடியதும் அது ஒரு சரராசியாகவும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வேகமாக வரும், வேகமாக போயிடும். அந்த நிலைமையிலேயே இந்த 11ஆம் இடம் என்பது சரராசியாகவும் இருக்கின்றது. நல்லதொரு யோகங்களையும் வெளிநாட்டு யோகத்தை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. இந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் குரு, சூரியன், சுக்கிரன், புதன் 4 கிரக சேர்க்கை
இதிலே முயற்சி சாணத்திலே முயற்சி சாணாதிபதியும் இரண்டாம் இடத்துல இரண்டாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பாக்கியாதிபதியாகவும் மீன ராசிக்கு லக்னத்துக்கு பிறந்தவர்களுக்கு இருக்கின்றார். இந்த இடங்களிலே இரண்டாம் இடத்த அதிபதியும் 11ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் 12ஆம் இடத்தில் ஆட்சி வடிவில் இருக்கின்றார். இங்கே வெளிநாட்டு யோகங்கள் நிரந்தரமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பும் மீனராசிக்கார நேர்களுக்கு ஜூன் மாதத்தில் இருந்து கிடைக்கப் போகின்றது. தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே சற்று கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். இரண்டாம் இடத்திலிருந்து பாக்கியஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்க்கின்றது. இந்த பார்வையில் இருந்து 6 கிரக சேர்க்கை பாக்கியஸ்தானத்தை பார்க்கின்றது. அப்போ 9ஆம் இடம் பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பு மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. இந்த 9ஆம் இடம் என்பது அந்நிய தேசங்களுக்கு சென்று வருவதற்கும் தகப்பனார்களிடம் இருந்து அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது. அஷ்டமாதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்தை சுக்கிர பகவானுடைய பார்வை என்பதும் தேவகுரு அசுரகுரு இணைந்து பாக்கியஸ்தானங்களில் பார்க்கின்றது. இது வெளியூர் வெளிநாடு சென்று வருகின்றதற்கும் நீங்கள் எடுக்கின்ற முயற்சி ஸ்தானம் என்பது வீர சீர பராக்கிரம ஸ்தானம், வெற்றிகளை பெறுகின்ற அற்புதமான எழுத்துத்துறையில் வெற்றிகளை பெறுகின்ற ஒரு யோகமாகவும் ஒரு சிலருக்கு அற்புதமான பரிசுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது. பாக்கிய ஸ்தானம் என்பது 8ஆம் இடமாகவும் காலபுருஷ தத்துவத்தின் இருக்கின்றது. இதிலே அற்புதமான புதையல் யோகங்கள் கிடைப்பதற்கும் ஒரு சிலருக்கு யோகங்கள் இருக்கின்றது. முயற்சி ஸ்தானங்களிலே இருந்து லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றது. இது ஒரு சரராசி. இது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்தானத்தை எதிர்பாராத மற்றவர்களிடம் இருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு சில யோக வாய்ப்புகளும் மீனராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாதங்களிலே கிடைக்கின்றது. அற்புதமான மாற்றங்களையும் கொடுக்கின்றது. எடுக்கின்ற முயற்சி ஸ்தானம் என்பது 100% அற்புதமான யோக பலனாக இருக்கின்றது. ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானத்திலே மறைகின்ற பொழுது உங்களுடைய உயர்ந்த பதவிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் என்பதும் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. மிகவும் நல்லதொரு மாற்றங்கள் மீன ராசியை பொறுத்தவரையில் ராசிநாதன் முயற்சி ஸ்தானங்களிலே இருக்கின்றார். அப்போ மீன ராசி நீங்களே எங்கே என்ன சென்று வந்தாலும் அதை வெற்றி பெற்று வர வேண்டும் என்பது. இரண்டாம் இடத்தில் வாக்கு சனாதிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் வாயில் வருகின்றது வெற்றிகளுக்கு மட்டுமே சொந்தமாக அமையக்கூடிய ஒரு மாதமும் சற்று கவனம் நிதானமாகவும் இருக்கின்றதும் ஒரு சிலருக்கு கோபங்கள், ஏமாற்றங்கள், பயங்கள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. குடும்பங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட தீக்காயங்களிலே சற்று கவனம் நிதானமாகவும் இருக்க வேண்டும். நெருப்பு ராசியில் நெருப்பு சாணாதிபதி செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்ததிபதி இருக்கின்றது. சற்று பலகீனமான ஒரு அமைப்பு இருக்கின்றது. இது ஒரு சரராசி. நெருப்பு சம்பந்தப்பட்ட துறைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத வாக்குவாதங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. முயற்சி சாணம் 5ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது. குழந்தைகளிடமிருந்து நல்லதொரு மாற்றம், அற்புதமான யோகங்கள் என்பது இந்த ஜூன் மாதங்களிலே மீனராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. லாபாதிபதி விரயசானத்தில் இருந்து ருணரோண சத்ரு சாணத்தை பார்க்கின்றார். ஒட்டு மொத்தத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய, எதிரிகளிடமிருந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது ஜூன் மாதத்திலே மீன ராசிக்கார நேயர்களுக்கு பிறக்கப் போகின்றது. 7ஆம் இடத்தில் கேது பகவானும் ராசியிலே ராகு பகவானும் இருக்கின்றது என்பது கணவன் மனைவிகள், கூட்டாளிகள், பொது இடங்கள், தொழில்களிடம் கூட்டு தொழிலே இருப்பவர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. இதிலே இந்த அமைப்புகளிடம் இருந்து 7ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை ராசிநாதன் பார்க்கின்றதுனாலே இந்த குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்தையும் பாக்கியஸ்தானம் லாபஸ்தானத்தை பார்க்கின்றது. மீனராசியை பொறுத்தவரையில் 7ஆம் இடமும் 9ஆம் இடம் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடியதும் 11ஆம் இடம் மூத்த சகோதரர், உங்களுடைய வருமானத்தில் இருந்து 11ஆம் இடம் லாபத்தை பற்றி குறிக்கக்கூடியது. நீங்கள் எண்ணுகின்ற அபிலாசைகள், நீங்கள் ஆசைப்படக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு மாதம் என்பது முயற்சி சாணத்தமாக இருக்கின்றது. உங்கள் சகோதரர்களிடம் இருந்து இது நாள் வரையில் இல்லாத அளவுக்கு, அதுவும் பெண்களாக இருந்தால் மிகவும் அற்புதமான ஒரு யோகங்களை கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும் இந்த மாதம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. முயற்சி சாணம் என்பது பெண் ராசியாக இந்த ராசி இருக்கின்றதுனாலே பெண்களிடம் இருந்து நல்லதொரு அற்புதமான யோகங்களையும் அவர்களிடமிருந்து ஒரு சில உதவிகளையும் பெறுகின்ற ஒரு யோகம் என்பதும், அவர்களுக்காக நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு யோக மாதமாகவும், நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஜெயமாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பது மீன ராசிக்கு மிகவும் அற்புதமான கடலை போன்று அலைகள் மாறி அலை வீசி கொண்டு அற்புதமான மாற்றங்களை பெறுகின்றது. தனது வாக்குகளிலே 2ஆம் இடத்ததிபதி செவ்வாய் இருக்கின்றதுனாலே
சற்று கவனம், நிதானமாக யாரிடமும் பேச வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்கின்றது. நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். சமையலறையில் இருப்பவர்கள் சற்று கவனம், நிதானமாக இருக்க வேண்டும். முயற்சி சாணம் 4ஆம் இடத்ததிபதி சுகாதிபதியும் முயற்சி சாணங்களிலே இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தையும் பார்க்கின்றார். ருண சத்ரு சாணாதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசி அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உங்களுடைய பாக்கிய சாணத்தை பார்க்கின்றதுனாலே மிகவும் ஆரோக்கியத்திலே அற்புதமான யோகம். வெளிநாட்டு யோகங்கள் இந்த ஜூன் மாதத்திலே கிடைக்காதவர்களுக்கு அற்புதமான யோகங்கள் கிடைக்கின்றது. ராசியிலே ஐந்தாம் இடத்ததிபதி ராசி பகவான் தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடியவர், தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி உங்களுடைய ராசியிலே இருந்து இந்த மாதம் என்பது பரிபூர்ணமாக நல்லதொரு விரைய செலவுகள் செய்கின்றதற்கும் நல்லதொரு புண்ணிய ஸ்தலங்கள் சென்று வருவதற்கும் அற்புதமான ஒரு யோக மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு ஜூன் மாதம் என்பது அற்புத யோகங்களையும் நினைக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி ஜெயமாக மாறுகின்றது என்பது ஜூன் மாதத்திலே மீனராசிக்கு மட்டும் இது அற்புதமான யோகமாக இருக்கின்றது. எந்த காரியங்கள் எடுத்தாலும் நீங்கள் ஜெயங்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பதும் முயற்சி சாணங்கள் என்பது நாம் எடுக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது இந்த 12 ராசிகளிலே மிகவும் அற்புதமான முயற்சி என்பது இந்த மீன ராசிக்கு கோச்சார கிரகங்கள் முயற்சி சாணங்களிலே 4 கிரக சேர்க்கை என்பது சேர்ந்து மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. சகோதரிகளிடம் இருந்தும் எழுத்து துறையில் இருப்பவர்களுக்கும் நல்லதொரு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் இருக்கின்றது. நிரந்தரமான நீங்கள் இது நாள் வரையில் பட்ட கஷ்டத்துக்கு இந்த 6வது மாதத்திலே உங்களுக்கு நல்லதொரு ஊதிய உயர்வுகளையும் கொடுக்கின்றது. 3ஆம் இடம் முயற்சி சகோதர சாணம் என்று சொல்லக்கூடியது இது ஒரு 2ஆம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியதற்கு பொருளாதாரத்திலே ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு முயற்சிகள் இந்த மீனராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே அமைய போகின்றது. மிகவும் அற்புதமான யோக பலன்களை பெறுகின்றது. உங்களுடைய எடுக்கின்ற வாக்கு அனைத்தும் சத்திய வாக்காக மாறி உங்களுடைய முயற்சி வெற்றி ஜெயமாக மாறுகின்ற வீரதீர பராக்கிரம சாணம் என்பது மிகவும் அற்புதம். பாக்கிய சாணம் பலமாக இருக்கின்றதுனாலையும் 12ஆம் இடம் பலமாக இருந்து உங்களுடைய சத்துரு ஸ்தானத்தை பார்க்கின்றது. எதிரிகளை வெல்லக்கூடியது. கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு அனைத்தும் பரிபூர்ணமான ஜெயத்தை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது மீனராசிக்கார நேர்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய ஒரு யோக மாதமாக ராசிநாதன் பலமாக இருந்து 4 கிரக சேர்க்கையிலிருந்து பாக்கிய சாணத்தை பார்க்கின்றது. 9ஆம் இடம் என்பது தகப்பன் சாணம் மட்டுமல்ல, நம்மளுடைய ஆரோக்கியத்தை பற்றி குறிக்கக்கூடிய சாணத்திலே இது ஒரு அஷ்டம சாணம் என்பதும் அற்புதமான மாற்றங்களையும் வெற்றிகளையும் யோகங்களையும் பெறுகின்ற ஒரு யோக மாதமாக மீனராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகின்றது ஜூன் மாத ராசி பலன். நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.